கந்தன். வா ஈஸ்வரன், நீதான் என் அண்ணன் மகன்னு தெரியாமல் போயிடுச்சு. இத்தனை வருஷம் எங்கே இருந்த? எப்படி இருந்த? எப்படி இங்கே வந்த? பூமியில தான் வாழ்ந்தேன், நடந்து தான் வந்தேன் என கூறியவனை அனைவரும் வெட்டு பார்வை பார்த்தனர். ஈஸ்வரன் அசராமல் நின்றவன் அறை என்று ஏதோ கூற வர, ராஜேந்திரன், உன் அண்ணனுக்கு அந்த நெல் மூட்டை அடுக்கி இருக்கிற அறையே சுத்தம் பண்ணி கொடுடா. ஈஸ்வரன், நம்ம வீட்டில் வேற ரூம் இல்லை, அதனால் கொஞ்ச நாளைக்கு அங்கே தங்கிக்கோங்க. ஒவ்வொரு அறையும் ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், நான் வீட்டுக்கு பின்பக்கம் இன்னும் விரிவுபடுத்தி கட்டுறேன்டா. உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம் சித்தப்பா? இனி எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். இந்த வீட்டில் அறை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? என் தாத்தா நாகமூர்த்தி அறை பூட்டி கிடக்குத்தானே. ஆண்டாண்டு காலமா தண்டைக்கு உரியவங்க தங்குற அறை தானே என்றவன் அங்கு நின்று இருந்த வேலைக்காரர்களை பார்த்து, அந்த அறையை சுத்தம் பண்ணுங்க, இனி அதுதான் எங்க அறை என்றான் கட்டளையாக. ஈஸ்வரா, கந்தன் அண்ணனை எதிர்த்து பேசுவியா? அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே சட்டம், எல்லாரும் கேட்டுதான் ஆகணும் என்று பெருங்குரல் எடுத்து கத்திய உலகரசியை அசட்டையாக பார்த்தவன் அங்கு தயங்க நின்று இருந்த வேலைக்காரர்களை அழுத்தமாக பார்த்தான். உடனே அவர்கள் அறையை திறந்து சுத்தம் செய்ய துவங்கினர். அந்த ரூம் எங்களுக்கு, நீங்க எங்க ரூம்ல தங்கிக்கோங்க என்றபடி வந்து நின்றாள் கார்த்திகா. ஈஸ்வர நாட்காலியில் கம்பீரமாக அமர்ந்தவன், என் வார்த்தையே கேட்காதவங்க இந்த வீட்டை விட்டு போகலாம் என்றான் கட்டளையாக. அறையை சுத்தம் செய்து முடித்தவர்கள், ஐயா அறை தயார் என்று கூற, வா என்று மனைவியை அழைத்தபடி எழ, நீங்க அந்த அறையில் தங்கிக்கோங்க, ஆனா அந்த அழுக்கி தங்கக்கூடாது என்றால் கோபமாக கார்த்திகா. ஈஸ்வரன் பார்த்த பார்வையில் சர்வமும் அடங்கி போனது கார்த்திகாக்கு. முல்லையை யாரும் எதிராக வண்ணம் கைகளில் தூக்கியவன் படிகளில் ஏறி நின்று வேகமாக திரும்பினான். அங்கு நின்று இருந்த வேலைக்காரர்களை பார்த்து, இந்த வீட்டில் இருக்கிறவங்களை தவிர்த்து வேறு யாருக்காவது அறை ஒதுக்கப்பட்டு இருந்தா எல்லா அறையும் காலி பண்ணி சுத்தம் பண்ணுங்க. இந்த வீட்டில் இல்லாதவங்களுக்கு எதுக்கு தனி அறை என்றான் சத்தமாக. அவன் குரலை எதிர்த்து யாராலையும் பேச முடியவில்லை. கார்த்திகா தனக்குள் கருகும் மனதோடு ஈஸ்வரன் கையில் இருக்கும் முல்லையை தான் பார்த்து கொண்டு இருந்தாள். அறைக்குள் சென்றதும் முல்லையை இறக்கிவிட்டவன் அறையை நிதானமாக பார்த்தான். மிக பெரிய விசாலமான அறை. அந்த காலத்தில் செய்யப்பட்ட மரக்கட்டில் 7 பேர் வரை தாராளமாக படுக்கக்கூடிய அளவில் கிடந்தது. ஒரு அலமாரி. மற்றபடி இந்த அறையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் மற்றவர்கள் எடுத்து இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அவனுடைய லேசர் கண்களில் எதுவும் தப்பவில்லை.